யூனிட் 5 வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்விரான்மெண்டல் எடுகேஷன் இன் ஸ்கூல் கரிக்குலம். ஸ்கூல் கரிக்குலமில் என்விரான்மெண்டல் எடுகேஷன் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த யூனிட் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, டாபிக் 1 என்னென்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எடுகேஷன் இன் ஸ்கூல் கரிக்குலம். ஸ்கூல் கரிக்குலமில் என்விரான்மெண்டல் எடுகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்குறாங்க. Environmental education has been introduced in school curriculum at preschool level. எந்த லெவலில் environmental education எங்கேருந்தே கற்றுக் கொடுக்குறாங்க? ப்ரீஸ்கூல்லேருந்தே. எலிமெண்ட்ரி லெவல், அட் ஹையர் செகண்டரி லெவல், போத் இன் ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் அண்ட் இன் சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலிமெண்ட்ரி லெவல்லேருந்தே, சின்ன குழந்தையிலேருந்தே இந்த குழந்தைங்க என்ன படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா என்விரான்மெண்டல் எடுகேஷனை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஹையர் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த போர்டில்? ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில், அதே மாதிரியே சென்ட்ரல் போர்ட் சிலபஸ்லேயும் இதே இருக்குது. போத் த ஸ்டேட் போர்ட் தமிழ்நாடு சிலபஸ் அண்ட் த சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த நேஷ்னல் பாலிசி ஆன் எடுகேஷன். என்பிஇ ஆக்ட் 1986 இந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எடுகேஷன் படி அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, இந்த சிலபஸில் சேர்த்துருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். ப்ரீ ஸ்கூலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் ப்ரீ ஸ்கூல் லெவல் ஜென்ரல் அவேர்னஸ் அபவுட் த பர்சனல் ஹைஜீன் எப்படி இருக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது குழந்தைங்கள்லேயே அவங்களுக்கு பர்சனல் ஹைஜீனையும் என்விரான்மெண்டல் கிளென்லினஸ் எவ்வளோ முக்கியம், சுற்றுப்புறச்சூழலில் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறது எவ்வளோ முக்கியம், தன்னை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியன்றதை பற்றி எழுதியிருக்காங்க. ஆர் இன்ட்ரடியூஸ் இன் அ சிம்பிளிஃபைடு வெர்ஷன் த்ரூ அ நம்பர் ஆஃப் கலர்ஃபுல் diagrammatic illustration, rhymes related to nature and also are also introduced. ஸோ இதையும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன், ஒரு சிம்பிளான இதில் கலர்ஃபுல்லாக டயக்ராமேட்டிக் இல்லுஸ்ட்ரேஷன், அழகாக டயக்ராம் போட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ரைம்ஸு நேச்சரை பற்றி கொடுத்து இங்கே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. The government of Tamil Nadu has introduced scientific தமிழ், அதாவது சயின்டிஃபிக் தமிழ்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் அறிவியல் தமிழ்னு அந்த புக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு கொடுத்துருக்காங்க என்விரான்மெண்டல் எடுகேஷனுக்கு அட் வேரியஸ் லெவல்ஸ் இன் ஸ்கூல் கரிக்குலம். ஸ்கூல் கரிக்குலமில் வேரியஸ் லெவல்ஸில் இருக்குது, ஹையர் செகண்டரியாக இருக்கட்டும், எலிமெண்ட்ரியாக இருக்கட்டும், எங்கேனாலும் அறிவியல் தமிழ். என்விரான்மெண்டல் எடுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் இன்க்ளூடட் இன் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் சயின்டிஃபிக் தமிழ். அப்போ என்விரான்மெண்டல் எடுகேஷன்றது இந்த சயின்டிஃபிக் தமிழில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, காம்பனண்ட்டுன்னு. திஸ் புக் இஸ் பப்ளிஷ்ட் பை த தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டி, சென்னை 6. இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணுறான்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டின்றவங்க சென்னை 6லேருந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலிமெண்ட்ரி லெவலில் இருக்குது. எலிமெண்ட்ரி லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ்ன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க டுவர்ட்ஸ் த என்விரான்மெண்டல் கிளென்லினஸ் பற்றி, சுற்றுப்புறச்சூழல் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. The concept of environment is introduced. என்விரான்மெண்ட்டுன்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The relationship between the child and environment, குழந்தைங்களுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத அங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. த சைல்டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீ ஆர் ஷீ, இந்த குழந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவனாக இருந்தாலும் அவளாக இருந்தாலும் அவங்கள சுற்றுப்புறம் எப்படி இருக்குது, அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா லேண்ட், வாட்டர், ஏர், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸு சுற்றி தான் வாழ்கிறாங்க, அவங்க சரௌண்டிங்ஸை அவங்க தெரிஞ்சுக்கணும். த ரோல் ஆஃப் என்விரான்மெண்ட் இஸ் ப்ராட் அவுட் த்ரூ ஸ்டோரி டெல்லிங் அண்ட் சிங்கிங் சாங்ஸ். ஒரு கதை மூலியமாகவோ இல்லை பாடல் பாடுறது மூலியமாகவோ நம்ம என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்றாங்க. பட் லெஸ் எம்ஃபசைசஸ் இஸ் கிவன் டு வேரியஸ் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் நிறைய வந்து ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே நிறையா கொடுக்கல, அது குறைவாக வலியுறுத்தப்பட்டிருக்கு இன் கனெக்ஷன் வித் என்விரான்மெண்டல் எடுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எலிமெண்ட்ரி லெவல். அடுத்தது செகண்டரி லெவல். இப்போ நீங்கள் எலிமெண்ட்ரி லெவல், செகண்டரி லெவல், ஹையர் செகண்டரி லெவல் இப்படி போகும். செகண்டரி லெவலில் எதை அப்படின்னா சிபிஎஸ்சி பேட்டர்னாக இருந்தாலும் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் கோர்ஸ் மெட்டீரியல் வந்து ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கோலஜிக்கல் அண்ட் பயோஜியோகிராஃபிக்கல் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, அது கிளென்லினஸை பேஸ் பண்ணி இது ஈக்கோலாஜிக்கல் அண்ட் பயோஜியோகிராஃபிக்கல் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்.
Important objectives are to understand the ecological principles, கொள்கைகளையும் அதில் இருக்கிற இஷ்யூஸையும் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு. டு நோ அபவுட் த கன்சர்வேஷன் at the 6th standard level. The environmental hygiene is explained in scientific Tamil textbook. அது மாதிரி 6th standard லெவலில் என்விரான்மெண்டல் ஹைஜீனுக்கு எவ்வளோ முக்கியம் ஹைஜீனு அப்படிங்கிறது சயின்டிஃபிக் தமிழ் புக்கில் அவங்க டெக்ஸ்ட் புக்கில் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபாலோயிங் லெசன்ஸ் இன் சயின்டிஃபிக் தமிழ் சிலபஸ் அட் 6th ஸ்டாண்டர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எனர்ஜி அப்படிங்கிறதையும் வாட்டர் ஹார்வெஸ்ட், இதில் என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம படிக்கிறோம் த்ரூ சாங் இவங்க வந்து கொண்டு வராங்களாம். அடுத்தது என்விரான்மெண்டல் ஹைஜீன், மெடிசினல் பிளான்ஸு, லைஃப் வித்தவுட் டிசீசஸ், இது எல்லாமே இங்கே கான்செப்டாக இருக்குது. 7th ஸ்டாண்டர்டில் என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ட்ரீஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்ற த்ரூ சாங்ஸ் வந்து சொல்லித்தராங்களா. எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் க்ளவுட்ஸ், ஒரு சர்ச் ஃபார் பிளானட் சர்ச் பண்ணுறது, நாய்ஸ் பொல்யூஷன் என்ன, கெமிக்கல்ஸ் இன் ஆர் டெய்லி லைஃப்பில் நம்ம என்னென்ன கெமிக்கல்ஸு, அதை பற்றி ஃபுட்டு வந்து மெடிசனாக இருக்குது அப்படிங்கிறதும் உணவே மருந்துங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. இதில் இந்த சப்ஜெக்டில் 7th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. பட் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் டீல்ட் இன் டீட்டெயில். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இங்கே கொடுக்கல. In science subjects, some of the physical and biological components of environment are included. Science subjectsலையும் physical biological components include பண்ணியிருக்காங்க environmentல இருக்கிறது. History and civics, the cultural, social and political components of the environmentல history civicsலையும் இதை பற்றி environment பற்றி ஆட் பண்ணியிருக்காங்க. த நேஷ்னல் கவுன்சில் NCERT இருக்கு இல்லையா, எஜுகேஷ்னல் ரிசர்ச் ட்ரைனிங், அவங்க நியூ டெல்லியில் பிளேஸ் அ பியானரிங் ரோல் இன் த கண்ட்ரி இன் டிசமினேட்டிங் ஐடியாஸ் அபவுட் என்விரான்மெண்டல் கிரைசிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். இவங்க NCERT வந்து டெல்லியில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, முக்கியமான ரோலை ப்ளே பண்ணி அவங்க இந்த ஐடியாஸை என்விரான்மெண்ட்டை பற்றின ஐடியாஸை வலியுறுத்தி சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் க்ரைசிஸ், அப்புறம் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது பாப்புலேஷன் க்ரோத்னால, இதை பற்றிலாம் அவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க. த டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரிப்பேர்டு பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். இந்த டெக்ஸ்ட் புக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, மேக்ஸு, இதெல்லாமே என்ன வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இந்தியாவில் எது இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவங்க ப்ராட் கான்செப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிற போது சோஷியல் சயின்ஸில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், கன்சர்வேஷன், எஃபாரஸ்டேஷன் அஸ் பாலிசி ப்ராக்டிஸ், இதெல்லாம் நம்ம வந்து சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்க்கு ஆட் பண்ணலாம். இன்னும் அடிஷன் என்ன கொடுக்கலான்னா எக்கோசிஸ்டம் பற்றி, வைல்ட் லைஃப் பற்றி, மிஸ்யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அது மாதிரி நீட் ஃபார் தேர் ரீசைக்ளிங், இது எல்லாமே நம்ம ஒரு பாடமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Scope and sequence of issues related to environment have been highlighted in 3 successive generations of instructional materials developed by the NCERT for classes 6 to 10 and 11th and 12க்கும் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட்டை பற்றி எத்தனை ஜென்ரேஷன்ஸில் 3 சக்ஸசிவ் ஜென்ரேஷன் அடுத்தடுத்து வர 3 தலைமுறைகளுக்கும் இந்த புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. 6th to 10th இருக்குது அண்ட் 11th to 12th இருக்குது. டெக்ஸ்ட் புக் எதை பற்றி அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதிகப்படியான பாப்புலேஷன் இருக்குது, ஃபுட் ப்ராப்ளம் நமக்கு வருது, கன்சர்வேஷன் ஆன் த ஒன் ஹேண்ட், ஃபுட் செயின் ஆன் த அதர் ஹேண்ட், ஃபுட் வெப்ஸ், பயோஸ்பியர், இது எல்லாமே டெக்ஸ்ட் புக் பயாலஜி டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்குது. ஃபார் லோவர் கிளாஸஸ்க்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா the material is developed in a manner that helps learning through environment. லோவர் கிளாஸ் புக்கில் மெட்டீரியல்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸோ இருக்கட்டும் வேறு என்ன மெட்டீரியல்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே என்விரான்மெண்ட்டை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்காக இருக்கும். டீச்சர்ஸோட கைடில் கிளாஸ் 1 and 2 அதில் வந்து ஃபிலாசபி, approach of environmental studies பற்றியும் கொடுத்துருக்காங்க. The curriculum of environmental studies for classes 3 and 4 has been designed with the objective of making the learner familiar with the social and biophysical environment. ஸோ சோஷியல் அண்ட் பயோஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை வச்சு இங்கே லேர்னரை வந்து அவங்க ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 3rd ஸ்டாண்டர்ட் அண்ட் 4th ஸ்டாண்டர்டில். அடுத்தது ஃபார் மிடில் செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி லெவல்ஸில் ஹியூமன் டிபெண்டன்ஸ் ஆன் நேச்சரை வச்சு டிபெண்ட் பண்ணி தான் ஹியூமன் வாழ்கிறாங்க. அடாப்டபிலிட்டி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மேன் டு தேர் என்விரான்மெண்ட்ஸ், பாப்புலேஷன், எக்காலஜிக்கல் செக்ஷன்,
crisis, அடுத்தது population and conservation, including community health, and have featured in a well thought out and coordinated way. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கிளாஸஸில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹையர் செகண்டரி லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன் ஜென்ரல் அட் ஹையர் செகண்டரி லெவல் ஒன்லி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்டிங் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற அந்த பிள்ளைகள் மட்டும், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இவங்க வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. தே ஆர் மோர் கன்சர்ன் வித் பொல்யூஷன் எக்காலஜி, பொல்யூஷன் எக்காலஜியை பற்றின கான்செப்ட்டு அண்ட் த ரோல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பற்றி, பொல்யூஷன் எக்காலஜி, பாப்புலேஷன் எக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ரோல் என்ன இன் எலிமினேட்டிங் அண்ட் மினிமைசிங் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை எப்படியெல்லாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸை வச்சு படிக்கிறாங்க. The art students are indirectly exposed to environment. ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இதை பற்றி என்விரான்மெண்டல் எஜுகேஷனை பற்றியும் அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் அப்படின்னா, இந்த டாப்பிக்கில் செகண்ட் டாபிக் என்னென்னா, என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் எப்படி வருது, இதில் 6 கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்னஸ் அண்ட் அக்யூரசி, டெப்த்து, எம்ஃபசைசஸ் ஆன் ஸ்கில் பில்டிங், ஆக்ஷன் ஓரியன்டேஷன், இன்ஸ்ட்ரக்ஷனல் சவுண்ட்னஸ், யூசபிலிட்டி, இதை பற்றி இருக்குது அப்படின்றாங்க. ஸ்டேஜஸ்ன்றது ப்ரைமரி எஜுகேஷன் தானே ஃபஸ்ட்டு வரும், சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் கிளாஸஸை. ப்ரைமரி எஜுகேஷன் ஸ்டேஜில் எப்படி இருக்கும், பில்டிங் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ஃபாலோட் பை ரியல் லைஃப் சிச்சுவேஷன் அண்ட் கன்சர்வேஷன். ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் நமக்கு என்விரான்மெண்டல் அவேர்னஸ் எப்படி வந்து பில்ட் பண்ணுறது, அதுமாதிரி கன்சர்வேஷன் எப்படி நடக்கிறது, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத ப்ரைமரி எஜுகேஷனில் சொல்லியிருக்காங்க. as the attempt at this stage is to sensitize the child to the environment. என்விரான்மெண்ட்டை பற்றியான சென்சிட்டிவ்னஸ் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படணும். the content to be used includes the child surrounding. குழந்தையுடைய சரௌண்டிங்கையும் சேர்த்து இந்த கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. லோவர் செகண்டரி ஸ்டேஜஸில் ஆஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் அட் திஸ் ஸ்டேஜ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருக்குது, இதில் அவேர்னஸ் விழிப்புணர்வும் ப்ராப்ளமும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. The contents to be used or the subjects taught at the primary school level supplemented with general science, field visit, இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த குழந்தைங்களுக்கு நமக்கு சொல்லலாம். ஹையர் செகண்டரி ஸ்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதை வலியுறுத்துறாங்கன்னா, கன்சர்வேஷன், அசிமுலேஷன் ஆஃப் நாலேஜ், ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்ஷன் ஸ்கில்ஸ். எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம், அசிமுலேட் பண்ணலாம், ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷனோ அதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் வந்து இதில் டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. த கண்டென்ட் யூஸ்ட் இன் திஸ் ஃபேஸ் மேபி பேஸ்ட் ஆன் சயின்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், வித் ப்ராக்டிக்கல் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. காலேஜ் ஸ்டேஜில் எப்படி இருக்கா, எதை வலியுறுத்துறாங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், எப்படி நம்ம வந்து சஸ்டைன் ஆகிறது, ஃபாலோட் பை கன்சர்வேஷன், நம்ம கன்சர்வேஷன் பண்ணுறதுனால எப்படி நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ரியல் லைஃப் சிச்சுவேஷன் என்ன, அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங். த கண்டென்ட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கண்டென்ட்றது சயின்ஸு இல்லைன்னா டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருக்குது. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் என்விரான்மெண்ட் எஜுகேஷன். என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் நம்ம இன்னோவேட்டிவாக குழந்தைங்களுக்கு எப்படி டீச் பண்ணலாம், இது டீச்சர்ஸ்க்குரியது. எப்படி டீச் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, அந்த குழந்தைங்களுக்கு டிஸ்கஷன் மெத்தட் கொடுக்கலாம். ஓகே, டிஸ்கஸ் திஸ் அபவுட் திஸ் டாபிக் அப்படின்லாம். செமினார் கொடுக்கலாம், ஒர்க் ஷாப் கொடுக்கலாம், ஃபீல்ட் ட்ரிப்ஸ் கூட்டிகிட்டு போகலாம், ஃபீல்டு சர்வேஸ் எடுக்கலாம், அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வைக்கலாம், எக்ஸிபிஷன், வீடியோஸ், அது மாதிரி டிவி, இதெல்லாமே நம்ம வந்து இன்னோவேட்டிவ் மெத்தடாக அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். இன்னும் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதர் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம்ஸ் அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணலாம், டிபேட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி வழக்காடலாம், ரீடிங்ஸ் கொடுக்கலாம், இன்குயரி கொடுக்கலாம், கெஸ்ட் லெக்சர்ஸ், இதெல்லாமே அதர் மெத்தட்ஸ். இந்த டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்னும் போது நீங்கள் இது மாதிரி படிச்சுக்கலாம், இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். அக்ரானிம் வச்சு டிஸ்கஷன் மெத்தடுன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஓப்பன் ஃபாரம் in which learners can express their opinions as well as review factual materials.
பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்னும் போது என்ன பண்ணிடுவாங்க, ஓப்பனாக இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி ஃபேக்சுவல் மெட்டீரியல்ஸை வச்சு அவங்க ரிவ்யூவும் பண்ணுவாங்க, நம்ம கொடுத்தது கரெக்டாக, நம்ம சொன்னது கரெக்டாக. இந்த டிஸ்கஷன் மெத்தட் த டீச்சர் கிவ்ஸ் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் த டாபிக் ஃபார் டிஸ்கிரிப்ஷன். அவங்க வந்து என்ன ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு டீச்சராக நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. திஸ் இஸ் ஃபாலோட் பை சூப்பர்வைஸ்ட் ஸ்டடி பை த ஸ்டூடெண்ட்ஸ் இன் குரூப்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஃபார் அன் ஹவர் ஆர் ஸோ ஆன். ஓகே, ஒரு குரூப்பாகவோ ஒரு இண்டிவிஜுவலாகவோ இது 1 ஹவருக்கு நம்ம வந்து பண்ணும்போது அவங்களுக்கு இன்னோவேட்டிவ் மெத்தடில் நம்ம டீச் பண்ணுறோம். த ரெஃபரன்சஸ் ஆர் கிவன் பை த டீச்சர். டீச்சரால் ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. த ஸ்டூடெண்ட்ஸ் மே ஸ்டடி இன் த கிளாஸ் ஆர் மே பி அலவுட் டு கோ டு த லைப்ரரி. ஒரு கிளாஸில் உட்காந்து அந்த குழந்தைங்க அந்த டாப்பிக்கை பற்றி படிச்சுட்டு வரலாம், இல்லை லைப்ரரிக்கு போய் அந்த குழந்தைங்க அதை பற்றி ரெஃபர் பண்ணிட்டு வரலாம். த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் தேர் டிஃபிகல்ட்டிஸ் ரிமூவ் பை டீச்சர். அவங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா டீச்சர்கிட்ட கேட்டு அவங்க அதை வந்து கற்றுக்கலாம். டீச்சர் போஸ்டிங் some questions or problems by putting some key questions or problems in logical sequence on topic is covered through discussion. அது மாதிரி டீச்சர் வந்து கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு, இல்லை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு போட்டுட்டு அவங்கள வந்து அதுக்கு சம் கீஸும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க லாஜிக்கலாக அந்த டாப்பிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதில் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் இருக்குது. ஒன்று ஓப்பன் டிஸ்கஷன் இருக்குது, இன்னொன்று பிளான்டு டிஸ்கஷன் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா செமினாரை வந்து சொல்கிறாங்க. செமினாரில் என்ன, த டேர்ம் செமினார்ன்றது எதுக்காக ரெஃபர் பண்ணப்படுறதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் குரூப் டிஸ்கஷன் இதில் நடக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, செமினார். தட் மே ப்ரொசீட் ஆர் ஃபாலோ ஃபார்மல் லெக்சர். ஃபார்மலாக லெக்சர் கொடுக்குற மாதிரியே இருக்கும், அதுதான் செமினார் இல்லையா. இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்சஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனாக இருக்கும், அதுக்கு பேர் தான் செமினார். இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ப்ரிப்பேர் பேப்பர்ஸ். அவங்களும் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் கிட்டே நம்ம ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம், ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். அண்ட் ப்ரெசென்ட் பிஃபோர் அ குரூப் ஆஃப் பியர்ஸ். அவங்களோட பியர்ஸ்க்கு மத்தியில் அவங்க வந்து என்ன சொல்லலாம், அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கேஸ் ஆஃப் செமினார் பேப்பர் ப்ரெசன்டேஷன், அந்த செமினார் பேப்பர் ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சுன்னா அவங்கள அப்படி டிஸ்கஸ் பண்ண சொல்லலாம். த ஆடியன்ஸ் கிரிட்டிக்கலி எவாலுவேட்ஸ் த பேப்பர் அண்ட் டிஸ்கஷன் அண்ட் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த பேப்பர். மாதிரி ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களோட ஃபைண்டிங்ஸை வந்து டிஸ்கஸும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ரிப்பரேஷன் ஃபார் செமினார். செமினாருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, த டீச்சர் ஷுட் டேக் த இனிஷியேட்டிவ் யார் எடுக்கணும், டீச்சராக நம்ம தான் எடுக்கணும். இன் அக்வாண்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் செமினார். இந்த செமினாரோடைய பர்பஸ் என்ன, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தணும், அவங்க அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். டியூரேஷன் என்ன, ஒரு பேப்பர் செமினார் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். டாபிக் டு டாபிக் அது வேரி ஆகும். அண்ட் டிசிப்ளின் டு டிசிப்ளின் அந்த 30 to 45 மினிட்ஸ் இருக்கலாம். 30 to 45 மினிட்ஸ் வந்து பர்மிட் பண்ணலாம் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு. ஃபாலோட் பை டிஸ்கஷன் ஃபார் 10 to 15 மினிட்ஸ். 30 to 45 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா 10 to 15 மினிட்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணலாம். ப்ராப் ஏதாவது இருந்துச்சுனாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது ஒர்க் ஷாப்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஒர்க் ஷாப் எதுக்காக அப்படின்னா இஸ் டு கெட் ஒரு கெட் டுகெதர். அதே மாதிரி சம் க்ரியேட்டிவ் எஜுகேஷ்னல் ஆக்டிவிட்டி அங்கே நடக்கும். ஒர்க் ஷாப்புன்றது இஸ் அ ஷாப் ஃபார் ஒர்க். அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அதுதான் ஷாப் ஃபார் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஓரியன்ட் டெக்னிக். இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ் பண்ண, அதான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ஆக்டிவிட்டி செய்யணும். த குரூப் கன்சிஸ்டிங் ஆஃப் டீச்சர்ஸ். ஒரு குரூப்பில் யார் யார் இருப்பா, டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. மே இனிஷியேட் த ஒர்க் இன் அ ஜென்ரல் செஷன். ஜென்ரல் செஷனில் ஒரு யாரோ ஒருத்தர் இனிஷியேட் பண்ணணும். ஓகே, ஒர்க் ஷாப் இனிஷியேட் பண்ணும்போது ஃப்ரேம் கைட்லைன்ஸ் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் ஒர்க் ஷாப். இதுதான் இப்படி தான் நடக்கணும் அப்படின்றத ஒரு ஃப்ரேம் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸ்கில்ஸ் ஆஃப் காக்னிட்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன்ஸ். இப்போ இதில் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், ஒரு அறிவுபூர்வமாக அவங்க சிந்திப்பாங்க. சைக்கோமோட்டார் டொமைன்ஸும் இதில் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிப்பேரிங் ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. என்ன ஒர்க் ஷாப் நடக்குதுன்னா அதோட ரிப்போர்ட் என்ன, சிலபஸ் என்ன, அப்புறம் மேனுவல்ஸ் என்ன, கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் என்ன, எந்த பிளேஸை விசிட் பண்ணணும், மேக்கிங் டீச்சிங் லேர்னிங் எய்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்.
குழந்தைங்க ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம். பிளானிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ், மாடியூல்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ ஒர்க் ஷாப் செஷன். ஸோ இது எல்லாமே என்னது எக்ஸாம்பிள்ஸ். ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் த ஒர்க் ப்ரொடியூஸ்ட் அட் த கன்க்ளூடிங் செஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப். இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட். ஏன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணால் தானே இந்த ஒர்க் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்து பண்ணணும். ஃபீல்டு ட்ரிப்ஸுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஃபீல்டு ட்ரிப்ஸுன்னும் போது ஆர் வெரி மச் எடுக்கேட்டிவ். ஃபீல்டு ட்ரிப் போனால் ரொம்ப குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை வந்து ரியல் லைஃப்பில் அவங்க பார்த்து அதை அவங்க வந்து கற்றுப்பாங்க. க்யூரியாசிட்டி இன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பிரிங் அவுட் தியர் க்ரியேட்டிவிட்டி நோன். அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரலாம். அவங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. என்ன நம்ம கற்றுக்க போகிறோம், என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல. ஞான்றவங்க 1984 ஸ்டேட்ஸ் தட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லேண்ட் இன் த அவுட்டோர் என்விரான்மெண்ட். அப்போ எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். கிரிட்டிக்கல் திங்கிங் நமக்கு டெவலப் ஆகும் அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில். அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த அவுட்டோர் என்விரான்மெண்ட் இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப அதிகரிக்கும் குழந்தைங்கள் மத்தியில். பெட்டர் சான்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிட்டைன் அண்ட் இஃப் பார்ட்ஸ் ஆஃப் த கான்செப்ட் கேன் பி ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் என்விரான்மெண்ட். அது மாதிரி ஈஸியாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அது மறக்காமல் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க இல்லையா. அதனால் the selected places for the field trip should be related to environmental problem. ஒரு ஃபீல்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்னா இருக்கிற பிளேஸாக நம்ம சூஸ் பண்ணணும். Before the execution of a field trip, the teacher has to plan the trip, including the teaching learning strategies to be followed. ஒரு ஃபீல்டு ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே டீச்சர் வந்து அதுக்கு பிளான் பண்ணிக்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கடல் கரைக்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்களாம். அந்த கடல் கரைக்கிட்ட இருக்கிற பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து எடுத்தாங்களாம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எதுக்காக எடுக்கிறாங்கன்றது நல்லா மனசில் பதிஞ்சிடும் இல்லையா. ஸோ நம்ம அந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் இருக்கிற ஏரியாவாக நம்ம கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது திரும்பவும் அந்த குழந்தைங்க என்ன பண்ண மாட்டாங்க, பிளாஸ்டிக் குப்பைகளை கடற்கரை பீச்சில் போட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஃபீல்டு ட்ரிப்பை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபீல்ட் சர்வேஸ். Field surveys is an analysis of the present status about a particular area. ஒரு பர்டிகுலர் ஏரியாவை பற்றின ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறது தான். த்ரூ த ஃபீல்ட் சர்வே ஒன் கேன் கெட் அ கரெக்ட் பிக்சர் ஆஃப் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஈவெண்ட். ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை பற்றின கரெக்டான ஸ்டேட்டஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சு சர்வே வச்சு. இட் இஸ் அ natural observation. Thus, through the field survey in environmental education, the learner gets first-hand information about the environmental problems. So, environmental problems பற்றின முதல் தகவல் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எப்படின்னா ஃபீல்டு சர்வே மூலியமாக. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் மே ஸ்டடி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஒரு ஆஸ்பெக்டில் அவங்க பார்ப்பாங்க என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுல. த ஸ்டடி டீம் ஹேஸ் டு பிளான் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி பிளான். ஓகே, ஸோ ஒரு ஸ்டடி டீம் இருக்காங்கன்னா அந்த ஸ்டடி டீம் நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், எதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், என்ன ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணோம், என்ன நெசசரி ஆக்ஷன் எடுத்து நம்ம வந்து இதுலேருந்து நம்ம மீளலாம் அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட் சர்வேங்கிறதுல டைப்ஸ் இருக்கான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல், ரீஜனல், அப்புறம் ஜியாகிரபிக்கல், ஹிஸ்டாரிக்கல், இண்டஸ்ட்ரியல், ஃபீல்ட் சர்வே ஆஃப் இதில் எல்லாத்துலேயும் நம்ம சர்வே எடுக்கலாம். அனிமல்ஸ் எத்தனை இருக்குது, சாயில் என்ன, ஃபானா என்ன, அடுத்தது என்ன ஃபீல்டு சர்வே ஆஃப் கம்யூனிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம் ஃபீல்ட் சர்வே எடுக்கலாம். அடுத்தது ப்ராஜெக்ட் வைக்கலாம். குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட் செய்ய வைக்கலாம். ப்ராஜெக்டில் என்ன பண்ணலாம், ப்ராப்ளமேட்டிக் ஆக்ட் கேரி டு கம்ப்ளீஷன் இன் இட்ஸ் நேச்சுரல் செட்டிங். ப்ராப்ளமேட்டிக் ஆக்ட்னா
எதுக்கு அப்படின்னா ஒரு நேச்சுரல் செட்டிங்கில் நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அவங்கள வந்து செய்ய வைக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் மெத்தட் கன்சிஸ்ட் ஆஃப் பில்டிங் அ காம்ப்ரிஹென்சிவ் யூனிட் அரவுண்ட் அன் ஆக்டிவிட்டி விச் மே பி கேரிட் அவுட் இன் த ஸ்கூல் ஆர் அவுட் சைட். அது ஸ்கூலில் அவங்க பண்ணலாம், இல்லைன்னா அவங்க வீட்டில் கூட போய் பண்ணலாம். லேர்னிங் பை டூயிங் தான் இது. இல்லைன்னா லேர்னிங் பை லிவிங், எப்படி வாழ்கிறோமோ அதை பற்றி அந்த வாழ்க்கை முறையில் கற்றுக்கலாம். ஆர் த 2 cardinal principles ஆஃப் திஸ் மெத்தட். இதுதான் ரொம்ப 2 முக்கியமான கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மெத்தடில். த டீச்சர் ஆக்ட்ஸ் as a கைட். டீச்சர்ன்றவங்க ஒரு கைடாக இதில் இருப்பாங்க. ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபைண்ட் த ஃபேக்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். இதில் இருக்கிற ஃபேக்ட் என்ன, பிரின்சிபல்ஸ் என்னன்றதை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டீச்சர் வந்து ஒரு கைடாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த ப்ராஜெக்டுன்றது என்ன அப்படின்னா மேபி கன்ஸ்ட்ரக்ஷனல் டைப் சச்சஸ் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பில்டிங் அப் ஸ்கூல் மியூசியம் கட்டுறது, ரன்னிங் அ ஸ்கூல் கார்டன் வந்து ரன் பண்ணுறது, கலெக்டிங் ஸ்பெசிமென் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னும் போது சயின்ஸில் ஸ்பெசிமென் கலெக்ட் பண்ணுவாங்க. சங்குப்பூ கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்வாங்க, ஹைபிஸ்கஸ் எடுத்துகிட்டு வான்வாங்க. இதெல்லாம் கூட ஒரு இதாக இருக்கலாம். இட் மே பி த டைப் மீட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் சச் அஸ் க்ரோயிங் சீட்ஸ் இன் அ பாட். ஒரு விதையை எடுத்து எப்படி வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறது. த ஸ்டடி ஆஃப் பிளான்ட் லைஃப், அனிமல் லைஃப்பை பற்றின கற்றுக்கலாம். இதெல்லாம் கூட படிக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போகலாம். இதெல்லாமே இன்னோவேட்டிவ் மெத்தட் தான் டீச்சிங்கில். மீன்ஸ் ப்ரெசன்டேஷன் டு வியூவர், டிஸ்பிளே ஆர் ஷோயிங் ஆஃப் த மெட்டீரியல் ரெலவெண்ட் டு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற டிஸ்பிளேஸ், அதுக்கப்புறம் வந்து ஷோ மெட்டீரியல்ஸை காமிக்கிறது, இதெல்லாம் கூட நம்ம வந்து எக்ஸிபிஷனில் கொண்டு போய் காமிக்கலாம். எக்ஸிபிட்ஸ் ஆர் எக்ஸிபிஷன்ஸ் கேன் பி அரேஞ்ச்டு டு ஷோ த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு காமிக்கிறது. ஒரு வால்கனிக் எரப்ஷனை ஸ்டூடெண்ட் காமிக்கிறாங்க, ஃப்ளட் வந்தால் எப்படி வந்து தடுக்கிறது, இதெல்லாம் கூட காமிக்கிறாங்க. அந்த மாதிரியான எக்ஸிபிஷன் நம்ம கொடுக்கணும். டு ஹைலைட் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இன் ஆர்டர் டு கெட் சூட்டபிள் ரெமெடி. ஸோ இதனால தான் ஸ்கூல்ஸில் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க, எக்ஸிபிஷன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த எக்ஸிபிஷனில் இருந்துட்டு இதனால தான் இந்த ப்ராப்ளம் ஏற்படுது, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ன்றதை ஹைலைட் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து சூட்டபிள் ரெமெடிஸ் கொடுத்து அதை நம்ம மீட்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸிபிட்ஸ் எக்ஸ்பிளைனிங் வேரியஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இப்போ என்விரான்மெண்டல் எஜுகேஷன் நிறைய எப்படி வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்குது, இதுக்கு தகுந்த மாதிரியான டிஸ்பிளேஸ் நம்ம வச்சு வேரியஸ் டிஸ்பிளேஷன் ஆர்கனைசேஷனுக்கு கூட நம்ம கொலாபரேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை காமிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோஸ் மூலயமா ரேடியோ, டேப் ரெக்கார்டர், டிவி, வீடியோ டிஸ்க், கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் எக்ஸட்ரா, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஆர் த நான் பிரிண்ட் மீடியா தட் கேன் பி எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் அ சாஃப்ட் காப்பி படிக்கிறதுக்கு, கேட்குறதுக்கு. இது ஃபுல்லாக நம்ம கேட்குறதுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டோ இதுவோ. அது மாதிரி நம்ம வீடியோஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எஃபெக்டிவாக நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம பாதுகாக்கிறதுன்றதை நம்ம கேட்கலாம். வீடியோஸ் ஃப்ரம் அ வேல்யூபிள் மீடியம் விச் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ். எக்ஸாக்டான கான்செப்ட் என்ன, எதனால நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேல்யூபிள் ஆனால் மீடியமில் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பை மீன்ஸ் ஆஃப் வீடியோ ஷோ இட் இஸ் பாசிபிள் டு பிரிங் த ரியாலிட்டி இன் டு த கிளாஸ் ரூம் அஸ் இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் விஷுவல் சிமுலேஷன் த்ரூ கலர் அண்ட் மோஷன். ஸோ வீடியோஸ் மூலயமா நம்ம நிறைய வந்து ஷோஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ரியாலிட்டியை காமிக்கலாம். என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது, என்ன மாதிரி நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் யூஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம காமிக்கலாம். டிவி மூலியமாக சொல்லலாம், அது ஒரு பவர்ஃபுல்லான மீடியம் இல்லையா, எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருது. ஏரோப்ளேன் வெடிச்சிச்சா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருது. அது மாதிரி எல்லாத்தையும் உடனே தெரியப்படுத்துறதுக்கு நம்ம டிவியை வச்சு நம்ம வந்து எடுக்கேட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நம்ம என்விரான்மெண்ட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத. த டிவி ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அஸ் தி யங் ஜென்ரேஷன் அண்ட் ஹேஸ் ஆக்சஸ் டு ஆல் பீப்புள். அது மாதிரி டிவி எல்லார்கிட்டையும் இருக்குது, அதுவும் யங் ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். Technology as a combination of sound and pictures, it provides an effective communication to all ETV educational in education
டிவி வந்து எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் நிறைய காம்பினேஷனாக கொடுக்கும்போது அவங்க குழந்தைங்க அதிகமாக நல்லா கவனிப்பாங்க. அப்படின்னா இடிவி, எஜுகேஷ்னல் டிவி, டிடி கிசான், கயா இது மாதிரி நிறைய எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸு டிவியில் நம்ம கல்வி டிவி அப்படின்னு கூட இருக்குது. அதை வச்சு எடுகேட் பண்ணுறாங்க. இன்னும் அதர் மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிமுலேஷன் அண்ட் கேம்ஸ் கேன் பி யூஸ் டு ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இன் போத் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் கான்டென்ட். டிபேட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், ரீடிங்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம், என்கொயரி அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுக்கே வந்து நிறைய பேஜஸ் எடுத்திருக்கோம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். கெஸ்ட் லெக்சர்ஸ் கொண்டு வந்து அதை ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு மோட்டிவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எடுகேட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் இன் டீச்சிங் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டீச் பண்ணும்போது நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோமா? ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன்ஸ், ரிசோர்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லை, ஹை ட்ராப் அவுட் ரேட்டு, சோஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸ், டிஃபிகல்ட்டி இன் அசஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. RHSD அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி எழுதிடலாம். ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன்ஸுன்னும் போது லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ், நமக்கு அதிகப்படியாக நமக்கு ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை. இஸ் ஒன் ஆஃப் அது ஒரு மேஜரான ப்ராப்ளம் தட் இஸ் பீயிங் என்கவுண்டர்ட் இன் த ப்ரொமோஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். கண்ட்ரியில் நம்ம அதான் ஈஸியாக ப்ராஜெக்ட் நம்ம பண்ண முடியுமான்னு பார்த்திங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக அதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. திஸ் இஸ் ட்ரூ ஆஃப் அதர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டூ. மாதிரி இன்னும் வளர்ந்து வர நாடுகள்லேயும் இது வந்து உண்மையாலுமே இருக்குது. இதுதான் ஃபேக்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எனி என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் ரெக்வயர்ஸ் அடிக்குவேட் ரிசோர்ஸஸ். அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் நமக்கு வேணும். போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியாக இருக்கலாம், அது பர்சனலாக இருக்கலாம். if it is to be implemented சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஃபினான்ஷியலி ஹெல்ப் தேவை, அதுமாரி பர்சனல் ஹெல்ப்பும் தேவை அப்படின்னா. ஹை ட்ராப் அவுட் ரேட் அப்படின்னும் போது because of high dropout rate in our education system, teachers are left with no option but to begin the environmental education component from the primary classes. நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்களாம். அப்படின்னும் போது நம்ம ப்ரைமரி எஜுகேஷன்லேருந்தே என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்தால் தான் அவங்க வந்து ஃபெயில் ஆகாமல் வர முடியும். ஈவன் இஃப் தே ட்ராப் அவுட் லேட்டர் ஆர் சென்சிட்டிவைஸ் டு த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்னாலேயும் குழந்தைங்களால் கல்வியை தொடர முடியல, அதனால் தொடர முடியாமல் பாதியிலே போயிடுறாங்க, ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் கன்ஸ்ட்ரைன்ஸும் இருக்குது. சம்டைம்ஸ் கன்க்ளூஷன்ஸ் ட்ரான் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் திங்கிங். Some study of environmental education may clash with the prevailing social, religious and political thinking. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, இதை இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க இல்லையா என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது சில எதிர்ப்புகள் அதிகமாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சோஷியலாக இருக்கலாம், ரிலீஜியஸாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கலாம். என்ன பண்ணுவாங்க, இதை கரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளையார் சிலையை. அப்போ அது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதை எதிர்த்து வருவாங்க. அது என்விரான்மெண்டல் பொல்யூஷனை ஏற்படுத்தும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ரிலீஜியஸ் படி பார்க்கும்போது இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதனால் அங்கே கிளாஷ் வரும். திஸ் கிளாஷ் இன் திங்கிங் மே லீட் டு அன்டிசைரபிள் கன்ஃபரன்டேஷன் டூ. ஸோ இந்த மாதிரி கிளாஷ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், என்றைக்குமே இந்த முடிவு பெறாது அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்துடும். என்விரான்மெண்டல் எஜுகேஷன் has no meaning and purpose if it is not accompanied by action. ஆக்ஷன்னால் நம்ம பண்ணலைன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் கொடுக்கறதுல எந்த பயனும் அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஷூரிங் திஸ் ஆக்ஷன் இஸ் நாட் ஈஸி. இந்த ஆக்ஷன்றது ரொம்ப ஈஸின்றது ஈஸி இல்லைன்றது தெரிஞ்சாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். டிஃபிகல்ட்டி இன் அசஸ்மெண்ட், அதை எவாலுவேட் பண்ணுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. Assessment of the work done as part of environmental education is difficult, as many a time it is difficult to think of a common yardstick to evaluate the work done under different projects. என்விரான்மெண்டல் எஜுகேஷனை வந்து பேப்பர் திருத்துறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான
இது இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ரைட்டிங்ஸ் இருக்கும். பட் ஏர் பொல்யூஷனை பற்றி டிஃப்ரெண்ட்டான இதில் இருக்கும் இல்லையா? ஸோ அதப்போ கரெக்ட் பண்ணும்போது எவாலுவேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டு ஃபேஸ் பண்ணுறாங்க டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, ரோல் ஆஃப் UNEP, CE and NCERT இன் ப்ரொமோட்டிங் என்விரான்மெண்டல் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, UNEP அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இஸ் அன் இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் ஏஜென்சி ஆப்ரேட்டிங் அக்ராஸ் த வேர்ல்டு வித் த சப்போர்ட் ஆஃப் UNO. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ற சப்போர்ட்டோட என்ன பண்ணுறாங்க, இந்த ஏஜென்சி இன்டர்நேஷ்னல் லெவலில் என்விரான்மெண்டல் ஏஜென்சி ஒர்க் பண்ணுறாங்க. It coordinates its activities, assisting developing countries in implementing environmentally sound policies and practices. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அசிஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா கண்ட்ரீஸோடையும் அவங்க நிறைய பாலிசிஸையும் ப்ராக்டிசஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நல்ல பாலிசிஸ் ஃபவுண்டட் பை மௌரிஸ் ஸ்ட்ராங், ஃபஸ்ட் டைரக்டர். அவர் தான் ஃபஸ்ட்டு டைரக்டர். அவர் தான் இதை கண்டுபிடிச்சார். யுனிப் அப்படிங்கிறது 6 ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் இருக்கா அண்ட் வேரியஸ் கண்ட்ரி ஆஃபீஸர்ஸும் இதில் இருக்கா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கவர் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ் ரிகார்டிங் அட்மாஸ்பியரில் ஏற்படுற எல்லா விதமான இஷ்யூஸையும் அவங்க கவர் பண்ணுறாங்களாம். மரைனில், அதுக்கப்புறம் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ஸில், என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ் அண்ட் க்ரீன் எக்கானமி, இது எல்லாத்தையும் அவங்க கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமளவில் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். இட் ஹாஸ் பிளேட் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டெவலப்பிங் இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் கன்வென்ஷன்ஸ். அவங்க ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுறாங்களாம் இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் கன்வென்ஷன்ஸில், ப்ரொமோட்டிங் என்விரான்மெண்டல் சேஃப்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் illustrating the way those can be implemented with the help of policies and government. அப்போ பாலிசிஸும் கவர்மெண்ட்ஸோட NGOஸோட ஹெல்ப்போட இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிப் அப்படிங்கிறது என்னென்னா, ஹேஸ் ஆல்சோ பீன் ஆக்டிவ் இன் ஃபண்டிங். அவங்களும் காசு கொடுத்து உதவி செய்கிறாங்க. அண்ட் இம்ப்ளிமெண்டிங் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், எந்த என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு கூட அவங்க ஃபண்டிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். UNEP has aided in the formulation of guidelines and treaties on issues such as the international trade in potential harmful chemicals. Harmful chemicals எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, transboundary and air pollution, contamination of international waterways, வாட்டர்வேஸை கண்டாமினேட் பண்ணுறது, அழுக்க பண்ணுறது, கெமிக்கல் ஹார்ம்ஸ் நிறையா கொடுக்கறது, அதுமாதிரி இப்போ டிரான்ஸ்பவுண்ட்ரி ஏர் பொல்யூஷன் நிறைய ஏற்படுத்துறது மற்றவங்களுக்கு பவுண்ட்ரி தாண்டி, இது எல்லாமே தான். யுனிப் டுகெதர் with the World Meteorological Organization established the Intergovernmental Panel on Climate Change, IPCCன்னு சொல்லுவாங்க இவங்க. அதாவது மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், இவங்க வேர்ல்டில் இருக்காங்க. இவங்கெல்லாம் டுகெதர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேனல் மெம்பர் கிளைமேட் சேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 1988 இதை கொண்டு வந்துட்டாங்க. யுனிப் இஸ் ஒன் ஆஃப் த செவரல் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் ஃபார் த குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி. யுனிப்புங்கிறது நிறைய ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த ஏஜென்சி, அது குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. த மல்டிலேட்ரல் ஃபண்ட் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால் அண்ட் இட் இஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் த யுஎன் டெவலப்மெண்ட். அப்புறம் யுஎன் டெவலப்மெண்ட் குரூப்பில் இவங்க ஒரு மெம்பராக கூட இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபண்டு கூட இவங்க நிறையா கொடுக்குறாங்க. சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், அதாவது CEE அப்படிங்கிறது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 1984. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அகமதாபாத்தில் இருக்குது. ஆஸ் அ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சப்போர்ட்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டோட சப்போர்ட்டோட இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, இதில் டெவலப்பிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எதுக்காகனா அவேர்னஸ் ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு என்விரான்மெண்ட்டை பற்றி, அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றின விழிப்புணர்வை இந்த ஆர்கனைசேஷன்
கொண்டு வராங்க, இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துகிறாங்க. இந்த சென்டர் ஹேஸ் 41 ஆஃபீஸஸ் அக்ராஸ் இந்தியா. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஆஃபீஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 41 இருக்குது. டாக்டர் அசோக் கோஸ்லா அப்படிங்கிறவர் தான் சேர்மனாக இருக்கார், ப்ரெசன்ட் சேர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CE ஹேஸ் இன்ஹெரிட்டட் ரிச் மல்டிடிசிப்ளினரி ரிசோர்ஸ். ஓகே, ஸோ அந்த மல்டிடிசிப்ளினரி, ஒரு டிசிப்ளின் இல்லை, மல்டிடிசிப்ளின் அவங்க ஒரு ரிசோர்ஸ் பேஸ் அவங்க அண்ட் வேரிட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் நேரு ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் இட்ஸ் பேரண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் which has been promoting educational efforts since 1966லேருந்து இவங்க இருக்காங்களாம். 1966லேருந்து இவங்க நிறைய பலதரப்பட்ட துறையில் இவங்க வேலை செய்கிறாங்க. அது நேரு ஃபவுண்டேஷன் டெவலப்மெண்ட்டு அதை சொல்கிறாங்க. 1966 என்னென்ன ஏரியாஸில் இவங்க பண்ணாங்கன்னா, சயின்ஸ், நேச்சர் ஸ்டடி, ஹெல்த்து டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட், இதை பற்றி அவங்க கொண்டு வந்தாங்க. அட் த time it began its activities, CE was perhaps the only organization actively engaged in. இவங்க தான் அந்த சிஇன்றவங்க தான் எப்போ தொடங்கினாங்களோ அப்போலேருந்து இன்ன வரைக்கும் ஆக்டிவாக இருக்காங்க இந்த கண்ட்ரி. ஓகே, நாடு முழுவதும். இட் மெயின்லி aimed at creativity, environmental awareness in the communities. கம்யூனிட்டியில் நான் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இவங்க மெயினாக அவங்களுடைய வேலை. Conducting widespread environmental education and training programs through a very vast network. ஓகே, ஸோ ஒரு கம்யூனிட்டியில் அவேர்னஸ் கொண்டு வரலாம். அது மாதிரி ஒரு வைட் ஸ்ப்ரெட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் மூலியமாக, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறது மூலியமாக இதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் விழிப்புணர்வு அவங்களுக்கு. இட் ஹாஸ் அ வாஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ். அது மாதிரி பப்ளிகேஷன்ஸும் நிறையா வெளியில் புக்கு வெளியிடுறாங்களாம். புக்ஸு, போஸ்டர்ஸு, எஜுகேஷ்னல் பேக்கேஜஸ், பிப்ளியோகிராஃபிஸ், டைரக்டரிஸ், இதெல்லாம் கூட நிறைய அளவில் அவங்க வெளியிடுறாங்களாம். தெர் இஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டா பேஸ். மாதிரி புக் பேங்க் அப்படின்னு சொல்லி என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பேங்க்ஸ் இருக்கான். which has a collection of more than 800 environmental concepts அது கவர் பண்ணி வச்சுருக்கான். about 2500 environmental related activities-உம் அதில் இருக்கான். hundreds of case studies-உம் இதில் கொடுத்துருக்காங்களாம். 1994 environmental education-ன்றது to environmental action. As a result, it began more pilot level and demonstration projects towards sustainable development, which could be scaled up and replicated. Within 10 years, these projects formed a major chunk of CE's activities. ஓகே, 10 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே CE இஸ் த நோடல் ஏஜென்சி. அவங்க தான் நோடல் ஏஜென்சி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UN டிகேட் ஆஃப் எடுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் DESD அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் HR டெவலப்மெண்ட்ற அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். CE's programs and in the decades will focus on training, capacity building, internships program, youth programs, consultancy services, knowledge center for education in sustainable development and journal, இதெல்லாம் கூட அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் என்சிஆர்டியோட ரோல் என்ன என்விரான்மெண்டல் எடுகேஷனில்? த ப்ரொமோஷன் அட் ஸ்கூல் லெவல்லலாம் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க என்விரான்மெண்டல் எடுகேஷனை. இன் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் சச்சஸ் பப்ளிகேஷன் ஆஃப் குவார்ட்டர்லி ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸ்கூல் சயின்ஸில். அண்ட் ஆர்கனைசிங் அ நேஷ்னல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. த தீம்ஸ் ஆஃப் த எக்ஸிபிஷன் ஆர் ஜென்ரலி என்விரான்மெண்டல் பேஸ்டு. ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறாங்கன்னா அது ஒரு எதை பற்றின அடிப்படையில் வைப்பாங்கன்னா என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர் எடுகேஷன்ஸ். டீச்சருக்கும் டீச்சர் எடுகேட்டர்ஸ்க்கும், அதாவது பிஎட் படிக்கிறவங்களுக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், வீடியோ ப்ரோக்ராம்ஸ் ஆன் இந்தியன் என்விரான்மெண்ட்டை பற்றின மூவிஸ், அது வீடியோஸோ இல்லை மூவிஸோ டெவலப் பண்ணோம். There is a film library in NCERT that loans films to schools. ஸோ ஃபிலிம் லைப்ரரின்னு ஒன்று இருக்கா NCERTயில். அவங்க நிறைய ஃபிலிம்ஸ் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்களாம். பப்ளிகேஷன் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ரீடிங் மெட்டீரியல்ஸ். அது மாதிரி ரீடிங் மெட்டீரியல்ஸை நிறையா நம்ம
சப்ளிமெண்ட்ரி ரீடிங்ஸை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே யாரோட இதுன்னா என்சிஆர்டியோட ஒரு பார்ட்டு. கொலாபரேஷன் வித் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி லைக் யுனெஸ்கோவோட, யுனிசெஃபோட, யுனிப்போட இவங்க என்ன பண்ணலாம், கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? என்சிஆர்டி. இதோட இந்த யூனிட் 5 ஓவர்.